மக்கள் பணியாற்ற சுதந்திரமாக செயல்பட எங்களை தமிழக வெற்றிக் கழகத்தினர் விடுவதில்லை. எனவே பாரத மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்து கொள்வதாக பேட்டி. பாரத மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி மக்கள் சேவையில் பல வருடங்களாக ஈடுபட்டு வரும் இச்சங்கத்தின் மாநில தலைவர் கோல்டு ஆர் செந்தில்குமார் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: பாரத மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை தொடங்கி மக்கள் சேவையில் பல வருடங்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வருவதாகவும், கடந்த ஆண்டு தங்களது கட்சியினை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து மக்கள் பணியாற்ற களமிறங்கியதாகவும், அந்த கட்சியின் செயல்பாடுகள் எங்களுக்கு எந்த ஒரு ஆண்டுகளில் திருப்திகரமாக இல்லை, மக்கள் சேவையில் தொடர்ந்து சுதந்திரமாக ஈடுபட முடியாத காரணம் நீட்டிக்கிறது. எனவே மீண்டும் எங்களுடைய தாய் கழகமான பாரத மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கே மீண்டும் திரும்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கலை இலக்கிய தலைவர் கோவை கலை மனோகர், மாநில கொள்கை பரப்புச் செயலாளர் முத்துக்குமார், திருப்பூர் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார், கோவை மாவட்ட நிர்வாகி அரவிந்த் சாமி, திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் பூபதி, மகேந்திரன், கவாஸ்கர் மற்றும் கோவையைச் சேர்ந்த மெட்ரோமணி, சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.